என்னை பற்றி பேசுகிறப்ப நானே வந்துட்டு ரெண்டு பேரும் பார்க்குறீங்களா? ஆமாம், நானே தான் வந்துருக்கேன். எதனால நீங்கள் பேசணும் எனக்கு காதில் விழுந்துச்சு. விஷயத்துக்கு அப்புறம் இன்னும் சொல்லிடுறேன், என்ன பேசினாலும் நீங்கள் பேசக்கூடாது. நான் மட்டும்தான் பேசுவேன். நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். நீ ஆர்டர் பண்ணி அங்கே வந்து சிலை எடுத்துட்டாங்கலாம், ஓகே. அந்த டைம் கொண்டு வந்துட்டு 3 நாள் 5 நாள் பூஜை பண்ணுவானுங்க. அதுவுமே நல்லா பண்ணுவாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து எனக்கு போய் கரைக்கிறது பண்ணுவானுங்க. பேர் அளப்புறாரு, என்னால் தாங்க முடியல. 2 பேர் 2 ஷோல்டரில் ஏறுவானுங்க. கேட்டால் நான் உள்ள போலியமாக தான் ஏறி உள்ளே அழுத்தினாலும் அழுத்துவாங்க, இல்லைன்னா குத்துவானுங்க. எதனா உடையலாம் உடைப்பானுங்க. எனக்கு அப்படிலாம் வேண்டாம். நீங்களும் சேஃபாக இருங்க, நானும் சேஃபாக இருக்கிறேன். உங்களால் உள்ளே வர முடியாது. என்னை ஒரு கிரைண்டில் கயிறு கட்டி பொறுமையாக உள்ளே இறக்குங்க, பூஜை பண்ணிவிட்டு. அது போது எனக்கு வேறு எதுவும் வேணாம். நீங்களும் சேஃபாக இருங்க, நானும் சேஃபாக இருக்கிறேன். அதே மாதிரி என்ன, நான் உங்களுக்கு நல்லதெல்லாம் வரேன். நீங்கள் சிலையை வாங்கிட்டு வரப்போ என்ன தெரியும் பண்ணுறீங்க, இந்த பெயிண்ட், அதாவது இந்த கெமிக்கல்ஸ் கலந்து பெயிண்ட் அடிக்காமல் நேச்சுரலாக சிவப்பு மஞ்சள் இது மாதிரி போட்டுருந்தாங்க. எனக்கு வந்து நீங்கள் என்னை களிமண்ணில் வாங்கினாலும் சரி, இந்த பெயிண்ட் அடிக்காமல் நேச்சுரல் வேண்டாங்க. அப்போ தான் என்னால் நீங்கள் என்னை கரைக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்குன்னா அதை குடிக்கிற ஆடு மாடு யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்களும் நல்லா இருக்கு. நீங்கள் மட்டும் இல்லை, சுற்றுவட்டாரத்தில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அடுத்த டைம் நீங்கள் என்னை வாங்குறப்ப என்னை மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதில் அலங்காரம் பண்ணாலுமே எனக்கு போதும், பெயிண்ட் வேணும். நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்புறமா பண்ணிங்கன்னா நான் உங்களோட பேச மாட்டேன்.